அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எந்த மனிதர்களுக்கு உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ, எந்த மனிதனுக்கு உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அந்த மனிதன் சொர்க்கத்துடைய வாசனைகளை நுகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஒரு சஹாபி இருந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் நல்ல ஆடை அணிகிறான், அழகான ஆடை அணிகிறான், அது பெருமையின் அடையாளமா? அடுத்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் நல்ல காலணிகளை அணிகிறான், அழகான ஆடைகள் அணிகிறான், அழகான காலணிகளை அணிகிறான், இது பெருமையின் அடையாளமா என்பதாக நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரு சஹாபி கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நல்ல ஆடை என்பது அது அழகின் வெளிப்பாடு. நல்ல ஆடை என்பது அழகின் வெளிப்பாடு. நல்ல காலணி, அழகான காலணி என்பது அழகின் வெளிப்பாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகை இந்த உலகத்தில் விரும்புகிறார். தொழுகையிலே ஒரு அழகு இருக்கிறது, நோன்பிலே ஒரு அழகு இருக்கிறது, ஜக்காத்தில் அழகு இருக்கிறது, ஹஜ்ஜில் அழகு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அழகான வாழ்வியலை, அழகான ஆடைகளை, அழகா இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். சுத்தம் என்பதை அல்லாஹ் விரும்புகின்ற செய்தி என்பதாக நபிகளார் பதிவு செய்கின்றார். எனவே பெருமை என்பது அகம்பாவத்தை கொண்டு இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது. அதே போல பெருமையாக தன்னுடைய கீழ் ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழே தொங்கவிட்டு பூமியிலே சிராய்த்து கொண்டு செல்கின்ற அளவுக்கு பெருமையான ஆடைகள் அணிவது, பேச்சில் பெருமைகளை வெளிப்படுத்துவது, நான் என்கிற அந்த அகபாவம், நான் என்கிற அந்த பெருமையுடைய பேச்சு என்பது இது பெருமையுடைய அடையாளம். அழகான ஆடை என்பது பெருமையின் அடையாளம் அல்ல, அழகான காலணி என்பது பெருமையின் அடையாளம் அல்ல. பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்கிற அகம்பாவம் தான் பெருமையின் அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் பிடித்த அடியார்களாக எல்லா அடியார்களையும் நேசம் கொண்டு எல்லா மனிதர்களையும் அரவணைத்து செல்கின்ற அடியார்களாக வாழ வேண்டும். வாலின தௌஃபீக்குல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.